ஃபேன்சி செயின்ஸாகவும் இருக்கணும், 8 கிராமும் இருக்கணும், நல்ல அழுத்தமாகவும் இருக்கணும், டெய்லியும் போட்டு அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேன்சி செயின்ஸ் காலேஜுக்கு, ஆஃபீஸுக்கு விதவிதமாக ஆனால் டெய்லியும் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும்னா உங்களுக்காண்டியே கொண்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு. இது உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் சரவணா எலைட்டில் இருந்தால். ஸோ கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டியே இந்த வீடியோ. ஸோ இவங்கக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸுமே இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து அவங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸ் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஆன்லைன் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி எப்படி என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோல்டு ஃபேன்சி செயின்ஸை நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் இருக்குது. விதமாக வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபேன்சி செயின்ஸ்லேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்களாம் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சில இடத்துலாம் ரொம்ப 2-3 பீஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய வந்து இப்போ அப்டேட்டட் ட்ரெண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லைன் பை லைன் செயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் செயின்ஸு, அந்த மாதிரிலாம் அந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்குமே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேர்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு யூனிக்காக போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் யூனிக் பீசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஜுவல்வன் டைப் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே கூட வச்சுருக்காங்க. ஸோ 10 கிராமுக்கே உங்களுக்கு 10 கிராம் 8 கிராமுக்கே இதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க. டெய்லி வியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது அந்தளவுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு தடவை ரேவதி ஸ்டோரில் வாங்கி வெறும் 9 கிராம் தான் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன் நான். ஏன்னா இது ஒரு மாதிரி இந்த கம்பி மாதிரி வரும் உங்களுக்கு, ஒரு மாதிரி கொஞ்சம் அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டெய்லி போட்டுட்ருக்கேன் நான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த கம்பி மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா டெய்லி நல்லா போட்டு யூஸ் பண்ணலாம், அடின்னு கூட அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகர் வந்து வேலோடு இருக்கிற மாதிரி 8 கிராமுக்கு வருது. அண்ட் இந்த பால்ஸ் சைட்ஸ்லலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பால் சைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தூரம். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பால்ஸாக ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் சில இதெல்லாம் நிறையாவே கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் ஒன்று வரும்போது சொல்கிறேன். இது வந்து ஒரு டாலர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு வந்து சைடு ஃபுல்லாக டாலர் இருக்க மாதிரி இருக்குது. சிலது 2 சைடு தான், சிலதெல்லாம் 3-4 சைடு கூட வருது அந்த டாலர்ஸ் எல்லாமே. சைடில் அந்த குட்டி குட்டியாக குண்டுமணி மாதிரி கொடுக்குறாங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மயில் உண்டு வேல் உண்டு, அப்படியே மயிலும் வேலும் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சம்திங் வரும். அதுதான் வந்து மயிலுண்டு வினை இல்லை, வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மயில் வித்து அந்த வேல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எனக்கு எந்த உருவமே வேணாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளெயினாக சிம்பிளாக அழகாக இருக்கும். அது இல்லை எனக்கு டாலரே வேணாம், ஜஸ்ட் செயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்சது குட்டி குட்டி இதுவாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, ஃபேன்சியாக ஜுவல்வன் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இதெல்லாமே ஜுவல்வன் டைப்பு. 8 கிராம்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கிராம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது, அப்புறம் ரிங் பேட்டர்ன், இந்த மாதிரி ஃப்ளவரு ரிங்கு. கரெக்டாக டாலர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லை டாலர் வந்து எனக்கு குட்டியாக தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அந்த மாதிரியுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வேஸ்டேஜ் சொல்ல மறந்துட்டேன். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஸ்டார்ட் பண்ணி 16 சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரேராக தான் 16 வருது. 10 to 16% இருக்குது. அதனால் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த 16ன்றது ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இதெல்லாம் அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கழுத்தோடு வரும், இல்லை கொஞ்சம் கீழே, ரொம்ப கழுத்தோடலாம் வராது, ஓரளவுக்கு இறங்கியே வரும். ஏன்னா டாலர்ஸ்லாம் இருக்குல்ல. என்னோடய ப்ராட் நெக்குக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி தான் வந்திருக்கு. ஏன்னா எனக்கே நெக் இடிக்கும், எனக்கே பின்னாடி செயின்ஸ் பத்தாதுன்னு நினச்சேன் நான். பரவாயில்ல, எனக்கு ஒரு 9 கிராமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம் 10 கிராமுக்கு என்னோடய கழுத்துக்கே பத்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் மற்ற இது மாதிரி ஷார்ட் செயின்ஸ்லாம் எடுக்க போனேன்னா அது அவ்வளோ பத்தாது, எக்ஸ்ட்ரா செயின்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பட் எனக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு செயின் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சப்போஸ் ப்ராட் நெக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் போட்டு பாருங்கள், உங்களோட நெக்கு பேக்கில் செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த பெண்டன்ட் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பால்ஸ், இந்த பக்கம் ஒரு 3 பால்ஸ், இந்த பக்கம் 3 பால்ஸ் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதில் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பெண்டன்ட்டும் இருக்குது,
ஒரு ஹாட் இன் ஷேப் தான், ஹாட் இன் ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கல் பெண்டன்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராஜ்கோட் மாடலில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பால்ஸில் ராஜ்கோட்ஸ் மட்டும்தான் நிறையா வச்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் எக்ஸ்ட்ராவே கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்த்து நல்லா சூஸ் பண்ணி வாங்கலாம். ஏன்னா ஃபேன்சி டைப் அதிகமாக வச்சுருக்காங்க, ராஜ்கோட் மட்டும் வச்சு இல்லாமல். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸு. அண்டு இதுவுமே ஒரு ஃபேன்சி 12 டைப்பு தான். இதுலேயுமே பால்ஸ் உங்களுக்கு ஒரு 3 பால்ஸ் அந்த மாதிரி வருது. சைடில் க்யூட்டாக இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நிறைய பேர் ஆஃபீஸ் வேர்ஸில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த சுடிதாரு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ் போகும்போது அப்படி தானே போட்டுட்டு போவோம். அப்போ கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும்னா கொஞ்சம், அப்புறம் கழுத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கியும் இருக்கணும், மிடில் இருக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கோன்னு தெரியல. ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது, ரொம்ப கழுத்துக்கிட்ட போட்டு நெருக்கிட்டே கச்சன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து கீழே இருக்கும். இது ஒரு ஃபேன்சி டைப்பு, எல்லாமே ஃபேன்சி டைப்பு. இது 12 டைப்பில் வரும். ஒரு குட்டி ஹாட்டின் மாதிரி உங்களுக்கு அங்கங்கே வந்து நிற்கும் கழுத்தில். இதுவுமே ஒரு ஹாட்டின் டைப்பு. இது ஒரு சாலிட் ஹாட்டின் டைப்பு. நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னில் வந்து கொடுக்குறாங்க. இது ஃபுல்லாகவே பால்ஸ் டைப் தாங்க. இது நல்லா சாலிடாக இருக்கும். ஏன்னா 2 பவுன் இருக்குது, 16 கிராம் இருக்குது. சாலிடாக அடிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து நம்பி சொல்லுவேன். அதெல்லாம் கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் கூட கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் அவ்வளோ சாலிடாக இருக்குது. நல்லா வந்து போட்டு அடின்னு அடிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லாம் செம்ம சூப்பர். அண்ட் 3 பால்ஸுமே 2 சைடுமே 3 பால்ஸ்ன்ட்டு ஒரு 12 பால்ஸ்க்கு மேலே வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து யூனிக்காக வச்சுருந்தாங்க ஜிமிக்கி பேட்டர்ன் மாதிரி. ஸோ கழுத்து கரெக்டாக மிடில் வந்து அந்த ஜிமிக்கி தொங்கிட்டு இருக்கும் போல இருக்குது. அண்ட் இது பாருங்கள், ஓகே பால்ஸ், குட்டி பால்ஸ் எல்லாமே பால்ஸ் டைப் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. மேக்ஸிமம் இதில் நிறைய பேர் இந்த மாதிரி பால்ஸ் டைப் தான் வாங்குகிறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து வாங்கிக்கலாம். மேபி இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ கோயம்புத்தூர்காரங்களாம் இந்த மாதிரி அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டைப் கண்டிப்பாக இங்கே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அங்கேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் கோயம்புத்தூரில் கூட போய் செக் பண்ணலாம். முதல்ல பார்த்தது ராஜ்கோட்டு, இப்போ ரீசெண்டாக தான் திறந்தாங்க வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில். இது பார்த்திங்கன்னா ஹாட்டின் ஷேப் இருக்கிறது. இதுவுமே ஹாட்டின்னு, அது வந்து ஓப்பன்டு ஹாட்டின், இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு ஹாட்டின். ஏன்னா இது கொஞ்சம் மனசு வரல, அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற ஹாட்டின், இது கொஞ்சம் க்ளோஸ்டு, கொஞ்சம் ரிசர்வ்டு டைப் போல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி இது என்ன டிசைன் சொல்கிறதுனே தெரியல. முறுக்கிலே ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணி முறுக்கி ஒரு நாட் மாதிரி இடையில வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே 10 கிராம் to 12 கிராம்ஸ் இருக்குது. ஜிமிக்கிலே இது வந்து டிஃப்ரெண்ட் ஜிமிக்கி. முதல்ல ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஜிமிக்கி, ஃப்ளவர் பேட்டர்ன் ஜிமிக்கி. ஸோ அங்கங்கே பால்ஸ் இருக்கும்போது ஒரு சின்ன தின் லைன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு செயின்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஜிமிக்கி பார்த்தீங்களா, அது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பட்டையாக போட்டால் மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பட்டையாக ப்ராடாக நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இருக்கும், பால்ஸ் மாதிரி உங்களுக்கு அங்கங்கே இருக்காது, தொடர்ந்து அந்த டிசைன்ஸ் வந்து வந்திருக்கும். கழுத்து கொஞ்சம் தெரிகிற வரைக்கும். பேக் சைட் போனால் அந்த டிசைன்ஸ் வராது, வெறும் செயின்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்ஸ் இருக்குது. இதில் ஹாட்டின், பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி நிறைய பால்ஸு, ரோடியம் பால்ஸ் மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டை டிசைன் விரும்புகிறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த குட்டி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாட்டு, அங்கங்கே டாட்டு அந்த மாதிரி தான் எடுக்குதுங்க இப்போ இந்த காலத்து பசங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் வித் பால்ஸ், வித்து சிலிண்ட்ரிக்கல் பால்ஸோடு கொடுக்குறாங்க. ரோடியம் ஃபினிஷில் ஒரு பால்ஸ் மாதிரி தொங்கிட்டுருக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், ஸ்கொயர் எப்படி படுக்க போட்டு திருப்பி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ. அப்புறம் அந்த பால்ஸ் வந்து அங்கங்கே இல்லாமல் இந்த பால்ஸ் மற்ற இடத்துல தான் அங்கங்கே இருக்குது. நடுவில் இந்த 2 சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது இதில். ஸோ இந்த டிசைன் தான் சொல்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் டிசைன்ஸ் வரும். அந்த மாதிரி பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ஸ். நீங்கள் கழுத்தில் போடும்போது லெஃப்ட் சைட் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், ரைட் சைட் அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பால்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வரும்.
ஸோ இது வந்து 3 பூ கோலம். இந்த கோலம் வந்து வெறும் பூக்கோலம் தான். ஆனால் மேலே அப்படியே போனீங்கன்னா அதோட இது சூப்பராக இருக்குது. டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல டிசைன்ஸ் 12 கிராம் இருக்குது. அண்ட் இது பாருங்கள், பட்டர்ஃப்ளைலே க்யூட்டான குட்டி பட்டர்ஃப்ளை. பால்ஸுமே நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ 12 கிராம் இருக்குது இதெல்லாம். இது வந்து டோட்டலாக ஒரு ஃபேன்சி ஐட்டமுங்க. ரோடியம்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரோடியத்தோடு வரும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டாலர் செயின்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜுவல்வன் டைப் கலெக்ஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 கிராம் டு 13 கிராம் இருக்குது. இது நான் காட்டினதை விடவே டோட்டல் டிஃப்ரெண்ட் டிசைனுங்க. ராஜ்கோட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். ராஜ்கோட்லேயே இங்கே இருக்கிறது மேக்ஸிமம் ராஜ்கோட்டு, அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். ராஜ்கோட்லேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு காட்டினது வந்து உங்களுக்கு ரியல் ராஜ்கோட்டு. அது கூட இதில் வந்து கொஞ்சம் ஃபேன்சிஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ராஜ்கோட் கூட வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னு, இந்த ராஜ்கோட்டில் வேறு மாதிரி, கீழே வந்து உங்களுக்கு ரவுண்ட் பால்ஸு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு 3 செயின்ஸ் மாதிரி. இதுவுமே ராஜ்கோட் பால்ஸ். இது 3 லேயர் செயின்ஸு. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே மேக்ஸிமம் இந்த டிசைன்ஸ் எடுத்துருப்பீங்க. இப்போ பார்த்தாலும் இதே டிசைன் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் காட்டினேன் இல்லைங்க ஃப்ரண்ட்டில் நிறைய டிசைன்ஸு, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க நீங்கள். ஏன்னா இது நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு செயின்ஸ் மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன செயினு, குட்டி 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 குட்டியாக பால்ஸ் மாதிரி. அண்ட் இது வந்து பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பூ போட்ட பேட்டர்னு. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன்சி டிசைன்ஸ் வரும், ஃபேன்சியாக வரும். அண்ட் ஜுவல்வன் டைப் வரும் உங்களுக்கு. அங்கங்கே இருக்கும், இந்த கழுத்தில் போட்டிங்கன்னா அங்கங்கே ஸ்டார்ஸ் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த நடுவில் இருக்கிறது வந்து தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த செயின்ஸ் மறைஞ்சிரும். டாட்டடாக புள்ளி வச்சு உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக வந்து ஏதோ ஃப்ளவர் ஒட்டி இருக்கா மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்பயும் பார்க்கக்கூடிய நீங்கள் பால்ஸ் டைப் தான். அடுத்தது இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் தான். ஸோ இதெல்லாம் 12 கிராம்ஸ் டு 13 கிராம் இருக்குது. இது லைட்டாக ரோடியம் மிக்ஸ் பண்ணி வரும், ரோடியம் பாலிஷோட வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ராஜ்கோட் இருக்குது. 16 கிராம் இருக்குது, நல்ல சாலிடாக இருக்கும். இதில் பால்ஸ் டைப், ராஜ்கோட், பட்டர்ஃப்ளை அண்ட் 3 பால்ஸ் டைப்பு, பெரிய பெரிய பால்ஸ் டைப்பு அண்ட் ரோடியம் ஹாட்டின்னு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக்கை ஒன்று போடுங்க, ஹார்டின் ஒன்று போடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே இருக்க சொந்தங்கள் கரெக்டாக வந்து ஹாட்டின் கமெண்ட் போட்டு லைக் போட்டு உங்கள் அன்பை கருத்துரை பெட்டியில் டெய்லி வந்து ஹாட்டின்ஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு மிக்க மிக்க நன்றி. இது வந்து ஃபேன்சி பால்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. கீழே வந்து 2 லேயர்ஸ் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ்லேயே சிலிண்ட்ரிக்கல் பாலு உங்களுக்கு அங்கங்கே வந்து வரா மாதிரி இருக்கும். இது 3 லேயர் பால்ஸுங்க, அவ்வளோதான். இது 3 லேயர் பால்ஸு. இது வந்து ராஜ்கோட் பால்ஸ். ஸோ மிக்க நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹாட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த ஹைப்னு ஒன்று வரும், அதையும் டச் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இந்த யூடியூப்காரன் சும்மா இருப்பான். ஓகே, அதனால் ஹைப்பையும் டச் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.